தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலயத்தின் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் தற்போது தொடங்கியிருக்கிறது. காலை 7 மணிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட பிஷப் ஸ்டீபன் தலைமையில் கூட்டு திருப்பலியானது நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருப்பலி மாதா சப்பர பவனி அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பனிமய மாதா பேராலயம் புகழ்பெற்ற ஆலயமாகும். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் இத்தாலி ரோம் நகரில் அமைந்துள்ள வாடிகன் சிட்டியால் பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற ஆலயமாகும். இங்கு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டு 443ஆம் ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை துவங்கியது. அதாவது காலை 5 மணி முதல் திருப்பலியும் 5:45 மணிக்கு 2ஆம் திருப்பலியும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு கொடியேற்றத்திற்கான சிறப்பு திருப்பலி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீவன் தலைமையில் நடைபெற்றது. பனிமய மாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக பங்கு தந்தைகள் கொண்டு வந்து பேராலயம் எதிரே உள்ள கொடிமரத்தில் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீவன் தலைமையில் பங்கு தந்தைகள் பொதுமக்கள் கொடியை பிடித்து ஏற்றினர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என முழக்கமிட்டனர். மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்கள் பறக்க விட்டு கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். மேலும் திருவிழா நாட்களில் உலக நன்மை, உலக சமாதானம், மாணவ மாணவிகள், கல்வி மேன்மை, வியாபாரிகள், மீனவர்கள், பனை தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான சிறப்பு திருப்பலி நற்கருணை பவனிகளும் நடைபெறும். மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு 2 ADSPகள், 1 ASP, 5 DSP, 15 இன்ஸ்பெக்டர்கள், 35 SIக்கள் உட்பட 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். CCTV கேமராக்கள் பல இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் பனிமய மாத பேராலய திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.